தன்னுடைய சொந்த ஊராகிய ஊர் அப்படின்ற தேசத்தை விட்டு கடவுள் அவருக்கு சொன்ன தேசத்தை நோக்கி போனாரு. அவருடைய சொந்த ஊர்ல இருந்த ஆடு மாடு கழுதை அவருடைய மனைவி மற்றும் உறவுக்காரனாகிய லோத் எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு கடினமான ஒரு ஜேர்னியை மேற்கொண்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஊரையும் போய் சேர்ந்தாங்க. அந்த ஊர்ல தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தாரு. என்ன வாக்கு தத்துவம்? இந்த இடத்தை இந்த தேசத்தை உன்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்றதுதான் வாக்கு தத்துவம். ஆனா பாருங்க, இந்த ஆபிரகாமுக்கு பிள்ளைகளே கிடையாது. எத்தனையோ வருஷமா அவர் கிட்டத்தட்ட ரொம்ப கலவனாயிட்டாரு, நல்ல குடுகுடு கலவனாயிட்டாரு. ஆனாலும் என்னது, குழந்தைகளே கிடையாது. பார்த்துக்கோங்க, இப்படி இருக்கிற நேரத்துல தான் இந்த ஆடு மாடு கழுதைகள் அநேகமா இருந்துச்சு. லோத்தும் ஆபிரகாமும் சமரசமா பிரியணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்த லோத்து அந்த சமவெளி ரொம்ப பச்சை பசேல் இருக்கிறத பார்த்த உடனே நான் அங்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆபிரகாம் தன்னுடைய உறவுக்காரனுக்கு இரக்கம் காட்டினாரு. சரி, கரடு முருடா இருந்தாலும் இந்த மலைகளை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் கிளம்பி வந்தாரு. இப்படி இரக்கம் காட்டின இந்த ஆபிரகாம தேவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. 3 பேரை தேவன் ஆபிரகாம் கிட்ட பேசுறதுக்கு அனுப்புனாரு. அவங்க சொன்னாங்க, அடுத்த வருடமே உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும்னு. இதை கேட்ட ஆபிரகாமுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. சாராக்கோ சிரிப்பா வந்துச்சு. நான் கிளவி ஆயிட்டேன், என் முடியெல்லாம் நரைச்சு போச்சு, இனி எப்படி எனக்கு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சிரிச்சாங்க. ஆனா பாருங்க, நம்முடைய தேவன் வாக்கு மாறாத தேவன். இந்த ஆபிரகாம் விசுவாசித்தாரு, இந்த வாக்கும் நிறைவேறியது. அடுத்த வருடமே அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளை பிறந்தது. வாக்கு மாறாத தேவன் இல்லையா நம்ம தேவன்? அவரை எப்பவுமே உறுதியா பற்றி கொள்ளுங்க, எப்பவுமே நம்புங்க. சரியா குட்டி பசங்களா? உங்க எல்லாருக்கும் பார்ட்டிஸ் போகணும்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸை பார்க்கலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும் இல்லையா? லெட் இட் பி அ பர்த்டே பார்ட்டி, லெட் இட் பி அ மேரேஜ் பார்ட்டி, எதுவா இருந்தாலும் உங்க வீட்லயே நீங்க நிறைய பார்ட்டிஸ் வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்க வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கு ஒரு குட்டி கிராஃப்ட் அக்கா சொல்லித்தரேன். இதுக்குள்ளேயே ஸ்வீட்ஸும் வச்சுக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்லித்தரட்டா? இதுக்கு தேவையானதுலாம் பலூன், கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்ஸ், ஃபெவிகால் அண்ட் கொஞ்சம் உங்களுடைய நியூஸ் பேப்பர்ஸ், இவ்வளவுதான். சரி, இந்த பலூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்மால் ஷாப்ஸில் கூட குட்டி குட்டி பாக்ஸஸ் கிடைக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ் எடுத்துக்கிட்டு இந்த பலூன் மேலே அந்த குட்டி பாக்ஸுடைய அவுட்லைனை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வரைங்க. ஒரு நல்ல குண்டு ப்ரஷ் எடுத்துக்கிட்டு ஃபெவிகால் இந்த பாக்ஸுக்கு தவிர அவுட்டர் போர்ஷன்ஸில் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய டிஷ்யூ பேப்பர்ஸை ஸ்டிக் பண்ண போகிறீங்க. லைக் திஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த மாதிரி 2 லேயர்ஸ் கிட்டத்தட்ட நீங்கள் ஹோல் பலூனுக்கும் கொடுத்து அதை நீங்கள் காய வைங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அழகான ரவுண்ட் ஃபெவிகால் பால் மாதிரி கிடைக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு இல்லையா? இந்த பலூனுடைய வாயை இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த பலூனை நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க, பர்ஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நவ் பலூனுடைய பீசஸ் எல்லாம் விழுந்துட்டா, இப்போ இது ஹெட்டு டெய்லு எல்லாத்தையும் வைக்க போகிறீங்க. நியூஸ் பேப்பர் இதுக்கு தேவைப்பட போகுது. ஸோ உங்கள் நியூஸ் பேப்பரை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், crumple it into the shape of a head. ஸோ ஒரு ஹெட்டுடைய ஷேப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை க்ரம்பிள் பண்ணி நீங்கள் செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த எண் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது அதே மாதிரி பேப்பர்லேயே இயர்ஸும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இயர்ஸும் நீங்கள் செஞ்சு இப்போது
நீங்கள் ஒட்டலாம். கூடவே ஹார்ன், நல்ல 2 பேப்பர் கோன்ஸ் வச்சு ஹார்ன் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நீங்கள் ரெண்டு இயர்ஸ், ஒரு ஹார்ன் எல்லாத்தையும் நீங்கள் ஒட்டிட்டு லெக்ஸ் செய்யலாம். பேப்பரில் சும்மா ஒரு கோன் மாதிரி நீங்கள் ரேப் அப் பண்ணிவிட்டு செல்லோ டேப் பண்ணிக்கோங்க. செல்லோ டேப் பண்ணிவிட்டு இந்த அவுட்டர் போர்ஷன்ஸை என்ன பண்ணுங்கள், இப்படி மடிச்சிக்கோங்க. இப்படி உள்ளே வச்சு நீங்கள் மடிச்சுக்கிட்டு இதுக்குள்ளால வேஸ்ட் பேப்பர்ஸை நீங்கள் புஷ் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த். ஸோ அட் லாஸ்ட் இது எல்லாத்தையும் இந்த பாலுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மெதுவாக ஒன் ஆஃப்டர் தி அதர் நீங்கள் ஸ்டிக் பண்ணணும். இப்படி ஸ்டிக் பண்ணால் யூ கெட் திஸ். ஸோ அழகாக ஒரு ஹார்ன், ஹெட் அண்ட் லெக்ஸையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செல்லோ டேப் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கணும். இப்போ அனதர் இம்பார்ட்டண்ட் திங் என்ன செய்யணும்னா, திருப்பியும் ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த ஹெட்டு, இந்த லெக்ஸ் மேலெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், டிஷ்யூ பேப்பரை திருப்பியும் ஒட்டணும். ஸோ ஒவ்வொரு லேயராக அட்லீஸ்ட் ஒரு 2 லேயர்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் டிஷ்யூ பேப்பர்ஸை ஒட்ட வச்சுட்டு அதை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த பேசிக் மாடல் ஆஃப் யுவர் கவ். இந்த பேசிக் மாடலுக்கு மேலே நீங்கள் அழகாக குட்டி குட்டி பேட்டர்ன்ஸ் வரைஞ்சிக்கலாம். வேறு மாதிரி நீங்கள் இப்போ இது ஷீப்பாக நீங்கள் பண்ணணுன்னா கூட நீங்கள் ஷீப் மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை ஒரு முன்னாடி மட்டும் ஒரு ஹார்ன் வச்சு ஒரு ரைனோசரஸ் மாதிரி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் அனிமல் ஒரு பலூன் அண்ட் ஃபெவிகால் அண்ட் டிஷ்யூஸ் வச்சு பண்ணலாம். இப்போது இதில் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா அழகாக பெயிண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஐஸ், நோஸ், மவுத், ஹார்ன்ஸுக்கு தனி கலர்ஸ் அண்ட் பாடிக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லைக்கா எங்களுக்கு இந்த கலரில் இருக்கிற மாடு பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா ப்ளூ கலரில் மாடு, ரெட்டு கலரில் மாடுலாம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா? இப்போது அக்கா உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறேன்னா, இந்த மாடை எப்படி தொங்க விடலான்றது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டுட்டு அது வழியாக ட்வைனை விட்டு இந்த கப் மாதிரி ஷேப்புக்கு தான் நம்ம கட் பண்ணோம். இதில் சென்டர் பாயிண்டில் ஒரு ஹோல் போட்டு இந்த ஹோல் வழியாக இந்த அவுட்டர் சைடு ஒரு நாட் போட்டு நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக இந்த ட்வைன் வழியாக தொங்க விட்டுக்கலாம் உங்களுடைய கவ்வை. நல்லா இருக்குது இல்லையா? இந்த மாதிரி பார்ட்டி அனிமல்ஸ் பண்ணுறது. இந்த மாதிரி பார்ட்டி அனிமல்ஸ் நீங்கள் கவ் மட்டும் இல்லாமல் டாக்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். உள்ளே நல்லா சாக்லேட்ஸ் போட்டுட்டு தொங்க விட்டுட்டு நீங்கள் லைட்டாக அந்த ட்வைனை மட்டும் இழுத்தீங்கன்னா சாக்லேட்ஸ் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே விழும். இந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறது கூட உங்கள் பார்ட்டி அனிமல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் டேக்ஸ் கொஞ்சம் டைம், கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்ஸ், கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ஸ், பட் தென் லாஸ்ட்டில் உங்களுக்கே சந்தோஷமாக இருக்கும். எந்த ஒரு பொருளையும் நம்ம ஹார்ட் ஒர்க்கோடு செஞ்சு அந்த லாஸ்ட்டில் அந்த ஃபினிஷ்ட் ப்ராடக்டை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஸோ ஹார்ட் ஒர்க்லேருந்து வர சக்ஸஸ் எப்போவுமே ரொம்ப நல்ல ஸ்வீட் டேஸ்ட்டோடு தான் இருக்கும். நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அன்னாள் அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு ரொம்ப வருடமா குழந்தை கிடையாது. அவளை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க, குழந்தையே இல்லாதவள்னு. ஷைலோ அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்த தேவாலயத்துக்கு சென்ற இந்த அம்மா தேவனிடத்தில் ஒரு வேண்டுதல் பண்ணாங்க. எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தைய கொடுங்க, நீங்க கொடுக்குற குழந்தைய நான் உங்களுக்கே கொடுத்துருவேன் கடவுளே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம். அடுத்த வருடமே பாருங்க அதிசயம், அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளை பிறந்தது. அது பால் மறந்த உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த தேவாலயத்துல விட்டுட்டு போனாங்க. அங்க ஆசாரியனா இருந்த ஏலி அப்படின்ற ஒரு தாத்தா கிட்ட தான் விட்டுட்டு போனாங்க. இந்த ஏலி தாத்தாக்கு 2 பிள்ளைகள். ஆனா அந்த 2 பிள்ளைகளால அவங்களுக்கு வெறும் மனக்கசப்பு தான். அதனால இந்த சாமுவேலை அவருடைய பிள்ளையாவே அவர் எடுத்து வளர்த்தாரு. சாமுவேலுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. சாமுவேலும் ஏலி தாத்தா என்ன சொன்னாரோ அதை அப்படியே கேட்டாரு. ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, நடு ராத்திரியில தூங்கிட்டு இருக்கிற வேளையில சாமுவேலே
சாமுவேலே அப்படின்னு கத்துற சத்தம் கேட்டுச்சு, அப்படின்னு கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. சாமுவேல் எழும்பி பார்த்தான், சுத்தி முத்தி யாரும் இல்லை, ஏலி தாத்தா தான் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு குட்டு குட்டுன்னு ஓடி போய், தாத்தா தாத்தா என்ன நடுராத்திரில கூப்பிட்டீங்களே அப்படின்னாரு. இந்த மாதிரி 2 வாட்டி என்னன்னாச்சு, 2 வாட்டி நடந்துச்சு. 2 வாட்டியும் ஏலி தாத்தா நான் கூப்பிடலையே அப்படின்னாரு. ஆனா அது 3ஆவது தடவை இது நடக்கும்போது ஏலி தாத்தா சுதாரிச்சுக்கிட்டாரு. ஏசுதான், கடவுள் தான் சாமுவேல் கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாருன்றதை புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்த வாட்டி இந்த சத்தம் கேட்கும் போது சாமுவேலே நீ முட்டி போட்டு சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னாரு. உடனே சாமுவேலும் தூங்க போனாரு. அடுத்த வாட்டி சத்தம் கேட்ட உடனே முழங்கால் படிட்டாரு. தேவனே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே தேவன் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசினாரு. இந்த சாமுவேல் தான் வளர்ந்து வளர்ந்து இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு பெரிய ஒரு நியாயாதிபதியா இருந்தாரு. அவர் சொல்றதை யாருமே தட்டவே மாட்டாங்க, அவர் சொல்றது அப்படியே கேட்பாங்களாம். பாத்தீங்களா, தேவனுடைய வார்த்தைகளை நம்ம எப்பவும் நோக்கமா இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவர் என்ன பேசுறாருன்றது நம்ம செவி கொடுத்து கேட்கும்போது கடவுள் நிஜமாவே நம்மளை உயர்த்துவார். நீங்களும் கேட்பீங்களா? ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, விதவிதமான கண்ட்ரியோடைய ஸ்டாம்ப்ஸ். இந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ணுறத ஹாபியாக இருக்கிறவங்க பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிலைட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹாபி கட்டாயமாக வேணும். ஹாபி இல்லாமல் நம்ம இருக்கவே கூடாது. ஒவ்வொருத்தருடைய ஹாபிலாம் கேட்டிங்கன்னா நீங்கள் சிரிப்பீங்க, ஃபன்னியாக இருக்கும். நார்த் அமெரிக்காவில் ஒரு ஆண்டிக்கு வேலை என்ன தெரியுமா, அவங்க ஹாபி என்ன தெரியுமா, டிஷர்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறது தான். அவங்க வீடு ஃபுல்லாக டிஷர்ட்ஸ் தான் கொட்டி இருக்குமா. சிரிப்பாக இருக்குது இல்லையா? நானும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்ணுற குட்டி சின்ன குட்டிங்களுக்கு ஒரு குட்டியான ஒரு ஆல்பம் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு பேர் ஸ்குவாஷ் கார்டு. நீங்கள் இதை ஈஸியாக வீட்டில் இருக்கிற கொஞ்சோண்டு சார்ட் பேப்பர் வச்சு அழகாக ஒரு ஆல்பம் மாதிரி தயாரித்து உங்கள் வீட்டுக்கு யாராவது வரும்போது இல்லை உங்கள் ஸ்கூலில் போய் யாருக்காவது காட்டினா கூட அழகாக நீங்கள் காட்டலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையானது டிஃப்ரெண்ட் சைஸில் கட் பண்ண கார்ட்போர்ட் ஷீட்ஸ். இந்த குட்டி கார்ட்போர்ட் ஷீட் நான் 9 சென்டிமீட்டர் × 9 சென்டிமீட்டர் கட் பண்ணியிருக்கேன். மெஷர் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த பெரிய ஷீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கார்ட்போர்ட் ஷீட்ஸ், இதை 15 சென்டிமீட்டர் × 15 சென்டிமீட்டருக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? இந்த பெரிய சைஸ் சார்ட் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் 4ஆக மடிச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் சைட். ஒரு எண்ட்லேருந்து ஆப்போசிட் எண்டுக்கு ஒன்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி மீதி எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க. ஸோ ஒன் சைட், அதே மாதிரி ஆப்போசிட் சைட் அண்ட் ஆப்போசிட் ends ட்ரையாங்கிள் மாதிரி மடிக்கணும். இதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள்ஸ், இந்த 2 ட்ரையாங்கிளாக பிரிக்கிற இந்த லைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணணும். இப்போது இந்த ஸ்கொயருக்குள்ளால் இந்த ஸ்கொயர் ஃபிட் ஆகணும், இப்படி. சரியா? அதே மாதிரி இந்த ஸ்கொயருக்குள்ளால் இந்த ஸ்கொயர் ஃபிட் ஆகணும். பட் see to it, இந்த எண்டு மட்டும் ஃபுல்லாக நீங்கள் போடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த எண்டு ஃபுல்லாக வரக்கூடாது, ஒரு பாதிக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்டிக் பண்ணணும். ஸ்டிக் பண்ணியாச்சா? இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம். ஸ்டிக் பண்ணிட்ட பிறகு இனி மிச்சம் இருக்கிறது ஃபோல்டிங் தான். ஸோ இந்த ஷேப்பில் இந்த சைடில் இருக்கிற ரெண்டுத்தையும் இப்படி பெண்ட் பண்ணுறேன். நான் திருப்பி காட்டுறேன். இந்த சைடில் இருக்கிறத இப்படி சேர்க்கணும். ஸோ you get the upper end. இப்போது இந்த மிடில் இருக்கிற இந்த 2 சைடையும்
நீங்கள் பேக்வேர்ட்ஸாக புஷ் பண்ணணும். இந்த எண்டில் பிஞ்ச் பண்ணுறது மாதிரி பேக்வேர்ட்ஸாக புஷ் பண்ணிங்கன்னா தானாக இப்படி ஃபோல்ட் ஆகும். ஸோ அகெயின் சொல்கிறேன், இந்த 2 எண்டையும் நடுவில் இருக்கிற ரெண்டு பக்கத்தையும் இப்படி நம்ம பேக்வேர்டாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிறது இந்த லாஸ்ட் எண்ட். அதே மாதிரி இந்த 2 சைட்ஸையும் சென்டர் வேர்ட்ஸை நம்ம கொண்டு வரும்போது உங்கள் ஸ்குவாஷ் கார்டு ரெடி ஆயிடுது. இப்படி ரெடியான இந்த ஸ்குவாஷ் கார்டுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த 2 9 சென்டிமீட்டர்ஸ் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது 2 சைட்ஸும் இப்படி ஒட்டணும். நீங்கள் ரெண்டு சைடும் இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இந்த அப்பமோஸ்ட் ரீஜனில் நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் டயக்ராம்ஸ் ட்ராயிங்ஸ் ஏதாவது வரைஞ்சிக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணும்போது இப்படி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டிக்கர்ஸ் கூட நீங்கள் வாங்கி ஒட்டிக்கலாம். இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட் கண்ட்ரியோடைய ஸ்டாம்ப்ஸ், ஸ்டேட்டுடைய ஸ்டாம்ப்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக இதில் ஒட்டி அதுக்கு கீழே அதுக்கு பேரை கூட எழுதிக்கலாம். இப்போது நான் ஒன்று பண்ணியிருக்கேன் பாருங்கள், இட்ஸ் கால்ட் மை பிக்சர் ஆல்பம். எனக்கு இஷ்டமான பிக்சர்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆல்பம்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம். டயக்ராம் நல்லா ட்ரா பண்ணுவீங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது சின்ன சைஸில் இருக்குது, பெரிய சைஸில் பண்ணணுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்குதுல்ல. குட்டி குட்டி திங்ஸ் கலெக்ட் பண்ணுற உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய கிரிக்கெட் ஐடல்ஸ்லாம் கூட இருப்பாங்க. இப்போ சச்சின் டெண்டுல்கரோ இல்லை ராகுல் டிராவிடோ, அவங்களுடைய பிக்சர்ஸை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃப்ரம் பர்த் டு நவ் எல்லா பிக்சர்ஸையும் நீங்கள் ஒட்டி கூட அழகாக ஒரு ஆல்பம் மாதிரி போட்டுக்கலாம். சிம்பிளாக இருக்குது இல்லையா, நல்லா இருக்குதா? இப்போ இப்படி கம்ப்ளீட்டான ஆல்பமுக்கு மேலே இந்த மாதிரி கோல்டன் வயர்ஸோ இல்லை கோல்டன் ரிப்பன்ஸ் கூட இருக்கும். அதை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக இப்படி டைப் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு ஃப்ளவரோ இல்லை வேறு ஏதாவது பிக்சர்ஸோ ஏதாவது போ மாதிரி ஏதாவது சாட்டின் ரிப்பனில் கூட பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஓப்பன் ஆகாமல் நல்லாயிருக்கும். நாகமான் ஒரு பெரிய படத்தளபதி. அவரே அவர் கண்ணாடியில் பார்த்துக்கிட்டாரு, ரொம்ப சோகமாயிட்டாரு. ஏன்னு கேட்குறீங்களா, அவர் மூஞ்சி ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையா புள்ளிகளும் புண்ணுங்களா இருந்துச்சு. அவர் சோகமாக இருக்கிறத பார்த்த உடனே அவங்க மனைவியும் சோகமாயிட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக போர் போன இந்த நாகமான் ஒரு சிறு பெண்ணை அவருடைய மனைவிக்கு ஒத்தாசையாக இருக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்திருந்தாரு. இந்த எஜமானி அம்மா ரொம்ப நல்லா இந்த சிறு பெண்ணை பார்த்துக்கிட்டாங்க. அதனால இந்த சிறு பெண்ணு இந்த எஜமானி அம்மா ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா. அவங்க கிட்ட போய் சொன்னா, எங்க இஸ்ரவேல் தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர் என்ன பண்ணுவாரு, எந்த நோயானாலும் அவருக்கு அழகா தீர்த்து வச்சிருவாரு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே நாகமானும் கிளம்பி போயிட்டாரு. அந்த ஊர்ல இருந்த தீர்க்கதரிசிக்கு பேர் என்ன தெரியுமா, எலிசா தீர்க்கதரிசி. அந்த எலிசா தீர்க்கதரிசி வீட்டுக்கு எல்லா பொண்ணு பொருள் எல்லாம் கூட்டிட்டு போனாரு இந்த நாகமான். போனாரு பாத்துங்க, இந்த எலிசான்ற தீர்க்கதரிசி வீட்டை விட்டு கூட வெளியே வரல. வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவருடைய வேலைக்காரன் கிட்ட சொல்லி அனுப்புனாரு, நாகமானே போய் நீ 7 தடவை யோர்தான் நதியில முங்கணும் அப்படின்னு. கோவம் வந்துட்டு யாருக்கு, நம்ம நாகமான். நான் இவ்வளவு பெரிய படத்தளபதி வெளியே வந்து என்னை தொட்டு ஜெபம் பண்ணி இப்படி பேரு ஜெபம்லாம் பண்ணி என்னை மாத்துவாருன்னு பார்த்தா இவர் என்ன இப்படி சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாரு, ஏன் எங்க ஊர்ல இல்லாத நதியா அப்படின்னு கோவப்பட்டாரு. அவர் கூட வந்தவங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அவர் என்ன சொன்னாரு, 7 தடவை முங்கதானே சொன்னாரு, போய் முங்கிதான் பாருங்களேன் அப்படின்னு சமாதானப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் போய் இந்த நாகமான் 7 தடவை முங்கிடும்னாரு. 2 3 4 5 6 7ஆவது தடவை எழும்பி பாக்குறாரு. அவருடைய தோல் ஒரு குழந்தையுடைய தோலை போல மென்மையா மாறிட்டான். இன்னொரு ஆச்சரியம் பாத்தீங்களா, இதே அந்த நாகமான் கீழ்ப்படியாம போயிருந்தா அவனுக்கு அந்த சுகம் கிடைச்சிருக்குமா, கிடைச்சிருக்காது இல்லையா.
பிள்ளைகளா நீங்க எப்பவுமே தேவனுக்கு கீழ்ப்படியறதுக்கு, பெரியவங்களுக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படியறதுல எப்பவுமே யோசனையா இருங்க. புரியுதா? crocodiles பேசுமா? இந்த crocodile பேசும். பார்க்குறீங்களா? I am hungry. சூப்பரா இருக்குல்ல இந்த crocodile பேசுறது. இந்த crocodile எப்படி பண்ணலான்றது பார்ப்போமா? இதுக்கு தேவையானது சார்ட் தான். ஸோ ஒரு ஒயிட் சார்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர் சார்ட் எடுத்துக்கோங்க. இந்த சார்ட்டில் இப்போ நீங்கள் ஒரு crocodile வரையணும். இந்த லோவர் ஜா மட்டும் என்ன பண்ணணும், இந்த மேலே இருக்கிற ஜாவை விட ஸ்மாலராக நீங்கள் வரையணும். crocodileுடைய கண்ணு, மூக்கு இப்படி வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதை கட் பண்ணி பெயிண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த crocodile நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக இந்த இடத்துல கட் பண்ணணும். அப்போ தான் ஒரு டாக்கிங் crocodile நம்மளால் பண்ண முடியும். புரிஞ்சுதா? ஒரு ஸ்மால் ஹோல் பஞ்ச் பண்ணணும். ஸ்மால் ஹோல் பஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பின்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு கடையில். இந்த ஸ்ப்ளிட் பின் என்ன பண்ணுங்க, இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி, ஸோ இதில் நான் அந்த ஸ்ப்ளிட் பின்னை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அப்போது இங்கே பார்த்தீங்களா, இந்த அப்பர் ஜா மட்டும் மூவபுளாக இருக்குது. அப்பர் ஜாவை மட்டும் மூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஃபிட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். க்ளவுட்ஸ், ட்ரீஸ், ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு இது ஓப்பன் பண்ணி, இந்த வாயை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே உங்களுக்கு என்ன எழுதணுமோ எழுதிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஷார்க் இல்லை உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரி இமேஜஸ் கரெக்டாக கட் பண்ணி நீங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன தெரியுமா, இந்த வேல்ஸால் பல மைல்ஸ் தள்ளி இருக்கும்போது கூட அவங்களுக்குள்ள பேசிக்க முடியுமா. இப்போ நம்ம அப்படி பேச முடியுமா எனக்கு தெரியல. இந்த crocodile ஆனால் கட்டாயமாக பேசும். யோனான்னு ஓடினாரு, கடலை நோக்கி ஓடினாரு, ஒரு கப்பலை நோக்கி ஓடினாரு. எங்க போறாரு? தர்சீஸ்ன்ற ஒரு ஊருக்கு போற கப்பல் ஏற போறாரு. நினிவேன்ற ஒரு பட்டணத்துல எல்லாரும் ரொம்ப கெட்டவங்களா இருந்தாங்களாம், துர்காரியங்களை தான் செய்வாங்களாம். அந்த தேசத்துக்கு போன்னு தேவன் இந்த யோனா கிட்ட சொல்லியிருந்தாரு. அந்த தேசத்துல போய் அவங்கள மனம் திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அங்க போனா நமக்கு அடி விழுமே அப்படின்னு பயந்து இந்த யோனானே தர்சீஸுக்கு போற கப்பல்ல ஏறி போனாரு. வெறும் காற்றா அடிச்சது. அது என்னவா மாறுச்சு? புயல் காற்றா மாறுச்சு. கடல் கொந்தளித்து கப்பலுக்குள்ளலாம் தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு எல்லாரும் அங்கங்க தேவனை நோக்கி வேண்டுங்க அப்படின்னு அந்த கேப்டன் சொல்லிட்டாரு. நோவா வேண்ட முடியுமா? கடவுளுக்கு பயந்து தானே ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே கேப்டன் கிட்ட சொன்னாரு, இந்த பிரச்சனை எல்லாம் என்னாலதான் கேப்டன், என்னை தண்ணிக்குள்ளேயே போட்டுருங்கன்னு. ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனாலும் வேற வழி இல்லாம என்ன பண்ணாங்க, யோனாவை தூக்கி கடலுக்குள்ள டொப்புன்னு போட்டாங்க. என்ன ஆச்சரியம், கடல் அப்படியே அமைதியாயிட்டு. கீழே 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 போன யோனாவை ஒரு பெரிய மீன் வந்து அப்படியே விழுங்கிட்டு. மீன் வயிற்றுக்குள்ள கொல கொலன்னு இருக்கும் இல்ல, அதுக்குள்ள இருந்து என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணாரு. கடவுளே, என் உயிரை காப்பா